அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பழகலாம் வாங்க. அருமையான பெருமக்களை, இன்றைக்கு நட்பு வட்டாரங்கள் எதற்காக வேண்டி அமைத்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், வீணான முறையில் நேரங்களை கழிப்பதற்காக அல்லது நேரங்களை பேச்சுக்கள் மூலமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழலாம் என்று பழகலாம் வாங்க என்று அதிகமான மக்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்தது, நபி அவர்களுடைய மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் நடந்து கொள்கிற முறைகள் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் பார்க்கிற பொழுது, ஒரு சமயம் மக்காவிலே உயர்ந்த குலத்தை சார்ந்த அக்ரா பின் ஹாபிஸ் அத்-தமீமி, ஒயைனா பின் ஹிசின் அல் பசாரி ஆகிய சில குறைஷி தலைவர்கள் நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். நபி அவர்களை சந்தித்து சில விஷயங்கள் பேசலாம் என்று ஊரில் உள்ள ஒரு முக்கியஸ்தர்கள் சில பேர் வர்றாங்க. அப்படி வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஏழ்மையான சில சஹாபா பெருமக்கள், சுஹைப் ரதி, பிலால் ரதி, அம்மார் ரதியல்லா, ஹப்பாப் ரதியல்லா ஆகியோருடன், ஏழ்மையான அந்த சஹாபாக்களுடன் நபி அவர்கள் அருகே அமர்ந்து கொண்டு சில விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போது மேற்கூறிய இந்த குறைஷி தலைவர்கள் இந்த 3 பேர் சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க, நபி அவர்களிடத்தில் உங்களிடத்தில் நாங்கள் பேசணும்னு வந்திருக்கிறோம், அப்படி பேச வருகிற சமயத்தில் நீங்கள் இந்த ஏழைகளோடு உட்காந்துருக்கீங்களே, ஏழைகளோடு உட்காந்து பேசுகிற சமயத்தில் உங்களிடத்தில் உட்கார்ந்து பேசுவது என்பது எங்களுக்கு கொஞ்சம் கண்ணியக்குறைவாக இருக்கிறது, அதனால் அவங்கள போய் சொல்லுங்கள் என்று நபி அவர்களிடத்தில் அந்த குறைஷி தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ நபி அவர்கள், பெரியவங்க வந்திருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் போயிட்டு வாங்களேன் என்று நபி அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷிய்யி யுரீதூன வஜ்ஹா மா அலைக மின் ஹிசாபிஹிம் மின் ஷைஇன் வமா மின் ஹிசாபிக அலைஹிம் மின் ஷைஇன் ஃபதத்ருதஹும் ஃபதகூன மினல் ஸாலிமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இடத்துல அவர்களுடைய எண்ணமோ ஏழ்மையான சஹாபாக்களை உதாசீனப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் அல்ல. பெரியவங்க வந்திருக்கிறாங்க, ஒரு விஷயம் பேசணும் என்ப சிந்தனையில் வந்திருக்கிறாங்க, சரி அவங்களுக்கு இடையூறாக இருக்க வேண்டாமே, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நபி அவர்கள் சொன்னது தான். அதை விடுத்து ஏழைகளை ஒதுக்கி பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் நபி அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் அணுகளவும் கிடையாது. இந்த குறைஷி தலைவர்கள் இப்படி சொன்னதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று தான் நபி அவர்கள் சொன்னார்களே தவிர வேறு எந்த நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது. அப்போது இறைவன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். நபியே, நீங்கள் உங்கள் ஏழை சஹாபாக்களை நீங்கள் அப்படி இருக்க சொன்னீங்கள் அல்லவா, இறைவனுடைய பொருத்தத்தை நாடி எந்த ஒரு மனிதர் காலையிலும் மாலையிலும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ, இறைவனை யாரெல்லாம் அழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் விரட்டி விடாதே. நபி அவர்களை பார்த்து இறைவன் குறிப்பிட்டு காட்டினார், அத்தகைய சஹாபா பெருமக்கள் உன் அருகாமையில் இருந்தார்களே, அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், அவர்களுடைய கேள்வி கணக்குகள் பற்றி உம்மிடம் பொறுப்பில்லை, உம்முடைய கேள்வி கணக்கு பற்றி அவர்கள் மீதும் யாதொரு பொறுப்பும் கிடையாது, எனவே நீர் அவர்களை விரட்டிவிட்டால் அநியாயம் செய்பவர்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று இறைவன் நபி அவர்கள் அந்த இடத்துல நடந்து கொண்ட ஒரு விஷயத்திற்காக வேண்டி இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக ஒரு வசனத்தை இறக்கிவிட்டான். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான இழுக்கும் இல்லை, இருந்தாலும் கூட சபை நாகரிகம் என்று ஒரு விஷயம் வருகிற பொழுது பெரியவங்க வர்றாங்க, அவங்க தனிப்பட்ட முறையில் பேசணும்னு சொல்லுவாங்க, நம்மளாம் என்ன செய்வோம், கொஞ்சம் வெளியேறுங்கப்பா நான் பேசிட்டு வரேன்னு சொல்லுவோம், தவறு கிடையாது. இருந்தாலும் கூட அந்த சஹாபாக்களுக்கு சரியான விளக்கத்தை நாம் கொடுத்து விட வேண்டும். இப்போது நம்முடைய
நம்மை சந்திப்பதற்காக வேண்டி நம்முடைய இடத்துல யாராவது ஒரு பெரியவங்க வர்றாங்க, நம்ம ஒரு மக்கள் இடத்துல பேசி கொண்டு இருக்கிறோன்னு சொன்னால், பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கிற பொழுது நம்மளால் என்ன செய்வோம், கொஞ்சம் வெளியே இருங்கப்பா, நான் அவங்கள பேசிவிட்டு நான் கூப்பிட்றேன் என்று தானே சொல்லுவோம். அப்போ நம்ம வெளியே இருங்கப்பான்னு சொல்கிற அந்த விஷயம் வந்து அவங்கள உதாசீனப்படுத்தின நோக்கம் கிடையாது அல்லவா. இருந்தாலும் கூட அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவர்களுடைய பிரஸ்டீஜுக்காக வேண்டி பேசுகிறார்கள். எங்களுக்கு கண்ணிய குறைவாக இருக்குது, அதாவது இந்த ஏழைகளோடு நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா, நாங்கள் பேசுகிற பொழுது இவர்கள் இந்த சபையில் இருக்கிறது என்பது எங்களுடைய பரம்பரைக்கு கண்ணியக்குரியவாக இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அல்லவா. அத்தகைய தற்பெருமையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. அப்போது யார் ஒருவர் தன்னுடைய செல்வாக்கின் பொருட்டினாலோ அல்லது தன்னுடைய பரம்பரையினுடைய பின்னணியின் பொருட்டினாலோ யார் அகந்தையோடு நடந்து கொள்கிறாரோ அவர்களுக்கு மத்தியில் இப்படி நடக்கின்ற அவசியம் கிடையாது. ஆகையினால் நாமும் சரி, நம்முடைய சமூக மக்களுக்கும் சரி, சொந்த பந்துகளுக்கும் சரி, நம்மை விட யார் ஏழ்மையானவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நாம் எப்பொழுதும் உறவாடி உறவுகளை பேணி நாம் நன்மக்களாக வாழ வேண்டும். அதைத்தான் நபி அவர்களிடத்திலே அல்லாஹ் சூசகமாக அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி காட்டியிருக்கிறான். அல்லாஹ் நமக்கும் அத்தகைய நல்லெண்ணங்களை ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.